ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிசர்ச் லேப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு கிளஸ்டர் பார் சார்ட் கிரியேட் பண்ணலாம் டேப்லன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் 2 வீடியோஸில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்டு, இங்கே வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ணோம். எதுக்குன்னா ஒரு ஷீட்டில் நம்ம வந்து ஒரு கிராஃப் தான் கிரியேட் பண்ண முடியும், சரியா? அதே மாதிரி மல்டிபிள், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 சார்ட் வேணும் அப்படின்னா நான் 5 ஷீட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷீட் 1க்குள்ளே போகிறேன். ஷீட் 1க்குள்ளே போனீங்கன்னா இது லுக் லைக் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மேலே காலம், ரோஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட விஷுவலைசேஷன் பேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா, இது நம்ம டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த கண்ட்ரி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரியில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐ ட்ராக் அண்ட் ட்ராப் ஹியர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் 11,37,367 rupees சேல் ஆகிருக்கு. கனடாலும் ஸோ 9 lakh சம்திங்ஸ், இந்தியா ஸோ 10 lakhs. ஸோ லைக்வைஸ் வி வாண்ட் டு சி how much sending the products from different country. ஓகே, ஸோ நவ் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், சார்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், டேப்லெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் வந்து சஜஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு வாட் எவர் சார்ட் யூ வாண்ட் யூ கேன் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிரியேட் பார் சார்ட். நான் பார் சார்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் கிளிக் த பார் சார்ட். யா, இங்கே பாருங்கள் கலராக வந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்டு பார்க்கும்போது ஒன்றுமே புரியல எனக்கு. இங்கே பாருங்கள் அமௌண்ட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ அகைன் என்ன பண்ணுங்கள், இந்த கண்ட்ரி கோட் வந்து காலமில் போடுங்க. இப்போ பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ, கனடாவில் எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ, நியூசிலாண்டில் எவ்வளோன்ட்டு எல்லாமே அழகாக டிஃப்ரெண்ட் கலரில் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஒரே கலர்லாம் மாற்றலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு மாதிரி இருக்குது கன்சிஸ்டபிளாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலராக வேணும்னா வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே கலராக மாற்றேன். ஸோ இந்த ஒரு கலர்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு ஸோ இங்கே போயிட்டு இந்த கண்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரிமூவ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேம் கலர் ஆகிடும். ஸோ தட்ஸ் எனஃப். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நமக்கு ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேல் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சார்ட்டை பில்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டராக மாற்றிடுவோம். இப்போ அசெண்டிங் ஆர்டராக மாற்றிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டுமே டவுனாக இருக்கும். இங்கே பாருங்கள் சிம்பிள் எமோஜி வேறு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அசெண்டிங் ஆர்டராக மாறும். இதை கிளிக் பண்ணுங்கள் டிசெண்டிங் ஆர்டர் மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர், இது வந்து அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு வேண்டியது வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யூகே, தேர்ட் இந்தியா, ஃபோர்த் யூஎஸ்ஏ, ஃபிஃப்த் கனடா, சிக்ஸ்த் நியூசிலாந்து. யா, தட்ஸ் எனஃப். தேங்க்யூ.